First of all, I just want to say I'm alive and you're all witnesses. பார்த்தா டேய் பார்த்தா நீ இன்னும் சாவலையா? என்னல முடிக்கிறீங்க? ஈரானின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தியதாகவும் தாங்களோ அல்லது கத்தாரோ நடத்தவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கியிருக்கிறார். பேசிட்டு இருக்கேன்ல. இந்த தாக்குதல் நடக்க போவது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனக்கு எதுவும் தெரியாது குமார். ஏன் நடிக்கிறீங்க? நேத்து நைட் என் வீட்ல பாம்பு போடல. எனக்கு எதுவும் தெரியாது குமார். அது என்னங்க தெரியாது? என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது போட்டிருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்காது என்று உறுதி கூறுவதாக ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். குமார், இனிமே உனக்கு ஒரு பிரச்சனை வராது. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க. எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். அதே நேரம் கத்தாரை ஈரான் மீண்டும் தாக்கினால் தாங்களே நேரடியாக பார்ஸ் எரிவாயு வயலை முற்றிலும் தகர்க்கப் போவதாகவும் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ஏத்தி விட்டு அழகு பாக்கிறவன்டா காலவுல குமார். ஈரானின் சவுத் பார்ஸ் தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் எரிசக்தி மையங்களை ஈரான் தாக்கியதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. உனக்கு மட்டும்தான் குறிப்பா தெரியுமா? எனக்கு தெரியும்டா. இஸ்ரேலின் முக்கிய துறைமுக நகரமான ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் மிக கடுமையான பதிலடி தரப்படும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளின்படி இதுவரை நிதானத்தை கடைபிடித்து வந்ததாகவும் உள்கட்டமைப்புகள் மீண்டும் தாக்கப்பட்டால் ஈரான் தனது முழு பலத்தையும் காட்டும் என்றும் அராக்சி மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவிட்டுள்ளார். ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த போருக்காக அமெரிக்கா செலவிடும் $200 பில்லியன் என்பது வெறும் ஆரம்பம்தான் என்றும் விரைவில் அமெரிக்க பொருளாதாரம் $1 டிரில்லியன் இழப்பை சந்திக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். புரியுதா? என்னட்ட மோதக்கூடாது. இலக்க எதுவும் இல்லாதவன்ட்ட வார்த்தையை கொடுக்காத, சவால் விடாதேங்கிறான் ஹிட்லரு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை, உங்ககிட்டையும் இல்லை, அது வேற. வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்கள் மீதான பரஸ்பர தாக்குதல்களால் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இனி எரிசக்தி நிலையங்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். வீணாக வீதிகளில் சண்டையிட்டு அரசு சொத்துக்கு சேதம் விளைவிப்பதை விட இப்படி ஒரு மைதானம் அமைத்து அதில் சண்டையிட்டு அதற்கு ஒரு வரியை விதித்தால் இந்த நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம். ஈரான் இனி அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது என்றும் அதன் யுரேனியம் செறிவூட்டும் திறன் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். வாங்க போமா, போக சொல்லிட்டாங்களா? அப்படின்னா என் வேலையை யார் பாக்குறது? நீயா? நான் தான். ஓ வேலை என்ன? பத்திரம் மெயின் ரோட்டில் இருக்கிற எனது கடையை நான் உங்களுக்கு சுத்த விக்கிரயம் செய்து கொடுக்கிறேன். இனிமேல் இந்த கடைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது சுயநனவோடு எழுதி கொடுத்த சுத்த விக்கிரய பத்திரமாகும். ஏண்டா ஒவ்வொரு சொத்தையும் இப்படித்தானடா வாங்கியிருக்கா? சொல்லுங்கடா. வெனிசுலாவை தொடர்ந்து கியூபாவை தனது அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஏய் கிழவி, என்னப்பா? எந்திரிச்சு உள்ள போ. வெனிசுலாவில் அமெரிக்க படைகள் புகுந்து அதிபர் மதுரோவை ஏற்கனவே கைது செய்துள்ள நிலையில் கியூபாவை விடுவிப்பதோ அல்லது வசப்படுத்துவதோ தனக்கு மிக எளிதான காரியம் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அம்மாடி, இவன் வெறி உண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. வெனிசுலாவிலிருந்து கியூபாவுக்கு அனுப்பப்படும் எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் மின்வெட்டால் கியூபா தவித்து வருகிறது.
என்ன வாழ விடணும். உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடே லாபம்? கியூபாவை நட்பு ரீதியான கையகப்படுத்துதல் மூலம் மீட்கப் போவதாக ட்ரம்ப் கூறினார். உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? கடவுளே, அதே கேள்வி. ஏன்னா முடிஞ்ச அடுத்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன் நீ இப்படித்தாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணாம. கியூபா தொடர்பாக என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். உனக்கு மண்டையில பிரச்சனை. உலகில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பால் மட்டுமே முடியும் என்று ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி கூறியுள்ளார். நீ பார்த்த ஒரு கோடி உலகில் அமைதியை நிலைநாட்ட ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. குறிப்பாக ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முடக்கத்தை ஜப்பான் ஒருபோதும் ஏற்காது என்று சனே டகாய்ச்சி கூறியுள்ளார். நாட்டோ நாடுகள் இந்த போரில் ஒத்துழைக்கவில்லை என்றால் அந்த அமைப்பிற்கு மிக மோசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். அது சுத்தி இருக்கவங்க சொன்னாங்கன்னு இஷ்யூ பண்ணிக்கிறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கறேன்? திடீர் திருப்பமாக ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பில் அமெரிக்காவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக நாட்டோ நாடுகள் அறிவித்திருக்கின்றன. வடகொரியாவில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையிலான ஆட்சிக்கு 99.93% வாக்குகள் கிடைத்துள்ளதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு 99.93% பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வேட்பாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார். அந்த வேட்பாளரை ஆளும் கட்சியே முடிவு செய்யும். குறிப்பாக வாக்காளர்கள் ஆம் அல்லது இல்லை என்று மட்டுமே வாக்களிக்க முடியும். நீ வெளிய போய் சுதந்திரமா சுத்து. விதின்னு ஒண்ணு இருந்தா நம்ம வீட்டை சந்திப்போம். விடுதலை ரொம்ப முக்கியம். ஐயோ மொட்டைக்கு தெரிஞ்சா மட்டை பண்றானே.